எனக்கு மெயின் சப்போர்ட் என் ஹஸ்பண்டும் எங்கள் அம்மா. இவங்க 2 பேரும் இல்லைன்னா என்னோட பொண்ணு 3 பேரும் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்தே இருக்க முடியாது. அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. இப்படி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து கேட்டு எதையும் நான் மிஸ் பண்ணது கிடையாது, எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கயாடு கேட்டிருக்காங்க, டிராகன் கயாடு. ஆமாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவுட்ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமருக்கு நம்ம பண்ணுறோன்னா அது வந்து நான் திரும்ப வேறு யாருக்கும் அனுப்பவும் மாட்டேன். ஐ மீன் சப்போஸ் அவங்களுக்கு செட் ஆகலை பிடிக்கலைனாலும் நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன். இட் வில் பி லைக் தேட் ஒன்லி. வி ஒன்ட் பி செல்லிங் இட் பேக் ஐ மீன் டு எனி அதர் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி தான். ஸோ ஒருத்தவங்க அது போடுறாங்கன்னா அவங்களுக்காக பண்ணுறது தான். ஸோ ட்ரையலே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து த்ரூ அவுட் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, அப்புறம் இட்லி, அயர்லாந்து, ஜப்பான். ஸோ வேர்ல்டு வைட் வந்து ஷிப்பிங். பாகிஸ்தானில் கூட எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார், த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்று நடை போடுகிறது. அண்ட் இப்போ காஸ்டியூம் டிசைன் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. பட் அதை வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே யோசிக்கிறது அதோடைய ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம பொட்டிக்கில் நம்மளுடைய தீபு டிசைனர்ஸில் என்ன மாதிரியான ரேஞ்சஸில் நம்மளுக்கு காஸ்டியூம்ஸ் அவைலபிளாக இருக்குது? ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3000s ஸ்டார்ட் ஆகும். 3000 20-30 வரைக்கும் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ப்ரைடல்லாம் நாங்கள் ப்ரைடல் அவுட்ஃபிட்ஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி தரலாம். பட் 15-20 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஏன் 3000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சென்னையில் வச்சு ரன் பண்ணுறோம். நமக்கு வந்து இங்கே ரெண்ட்லேருந்து அண்ட் டெய்லர்ஸோட சேல்ரி, மாஸ்டர்ஸோட சேல்ரி எல்லாமே கொஞ்சம் வந்து அதிகம். ஸோ நமக்கு எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து ஒரு காஸ்ட்டு கொண்டு வரணும்னா நம்மளால் 3000 தான் ஸ்டார்டிங் கொடுக்க முடியும். 2500 நம்ம கிட்ட 1000s ரேஞ்சஸ்லயுமே இருக்கு. அதுல குர்த்தி ரேஞ்சஸ்ல வரும். பட் அனார்கலின்னு வரும்போது நல்ல ஃபிட்டோட, நல்ல ஃபேப்ரிக்கோட, நல்ல அழகா நம்ம தெரியணும் அப்படின்னு ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 3000 வந்து. ஓகே. அண்ட் எனி ரெண்டல்ஸ் அந்த மாதிரி பண்றீங்க? ரெண்டல்ஸ் நாங்க பண்றது கிடையாது. நான் இன்ஃபேக்ட் ஒரு கஸ்டமருக்கு நம்ம பண்றோம்னா அது வந்து நான் திரும்ப வேறு யாருக்கும் அனுப்பவும் மாட்டேன். ஐ மீன் சப்போஸ் அவங்களுக்கு செட் ஆகலை பிடிக்கலைனாலும் நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன். இட் வில் பி லைக் தேட் ஒன்லி. வி ஒன்ட் பி செல்லிங் இட் பேக் ஐ மீன் டு எனி அதர் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி தான். ஸோ ஒருத்தவங்க அது போடுறாங்கன்னா அவங்களுக்காக பண்ணுறது தான். ஸோ ட்ரையலே கிடையாது. நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்காக மட்டும்தான். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் ட்ரையல். நீங்கள் வந்து இங்கே ட்ரையல் எல்லாம் பண்ண முடியாது. யூ கேன் ஜஸ்ட் கம் see the model outfits and we customize according to your sizes. Okay. So there is no trial here. ஓஹோ. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் நிறைய பேருக்கு டிசைன் பண்ணியிருந்தாலும் பொதுமக்களுக்கும் சரி இல்லை செலப்ஸுக்கும் சரி இவங்களுக்கு நான் டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்கு? நயன்தாரா மேம்க்கு ரொம்ப பண்ணணும்னா த்ரிஷா மேம் தான் எனக்கு. நயன்தாரா த்ரிஷா இருக்கும். அப்படி பண்ணணும்னா என்ன ஒரு ட்ரீம் அவுட்ஃபிட் நீங்கள் வந்து நினச்சி வச்சுருக்கீங்க? நயன்தாராக்குனா இந்த மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறேன். அனார்கலி தான் நயன்தாரா மேம்க்கான. ஆனால் அவங்க ஷீ ப்ரிஃபர்ஸ் மோர் ஆஃப் காட்டன்ஸில் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் ஒயிட்ஸில் அவங்க நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க நயன்தாரா மேம். அண்ட் த்ரிஷா மேமும் அப்படி தான். அவங்களுமே வந்து ரொம்ப ஒயிட்ஸில் தான் நிறைய ப்ரிஃபர். அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக போடுறது எல்லாமே ஒயிட் பேஸில் தான் இருக்குது. ஓகே. நயன்தாரா மேமும் அப்படிதான் ஒயிட் பேஸில் தான் போகிறாங்க. காட்டன் ஃபேப்ரிக்ஸில் பண்ணணும், அனார்கலிஸில் பண்ணணும்னு ஆசை எங்களுக்கு. அண்ட் இப்போ நிறைய ரீக்ரியேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த ஹீரோயின் என்ன காஸ்டியூம் என்ன ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ண உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ நாங்கள் படத்தில் வந்தது பண்ணல. அதித்தி மேமோடது வெட்டிங் அவுட்ஃபிட் இருக்கு இல்லையா, அது நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். அது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தோம் நாங்கள். அதுவுமே எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் சூப்பர். சரி, என்னதான் நம்மக்கிட்ட நிறைய வாய்ப்புகள் தேடி வரும், நம்மளும் நிறைய வாய்ப்புகளை தேடி போவோம். இந்த ரெண்டு சிச்சுவேஷனில் நம்ம தேடி போகிற வாய்ப்புகளும் நிறைய ஹிட் ஆகும். பட் நம்மளை தேடி வர வாய்ப்புகளை சில விஷயங்கள் நம்ம வந்து மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய டிசைன்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆகி இந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா நிறைய செலிப்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? அப்படி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து கேட்டு எதையும் நான் மிஸ் பண்ணது கிடையாது. எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக
கயாடு நம்ம கேட்டிருக்காங்க. டிராகன் கையாடு. ஆமா, அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவுட்ஃபிட் பண்ணியிருக்கோம். அவங்க அது என்ன மாதிரியான ஒரு அவுட்ஃபிட், என்ன மாதிரியான ஒகேஷன்? அது என்ன அவுட்ஃபிட் வந்து நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ண ஒரு அவுட்ஃபிட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. என்ன ஈவெண்ட்டுக்குன்னு தெரியலங்க. ஓகே ஓகே, நாங்கள் அது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் ஒரு சில பாடி டைப்ஸ் கேட்குறேன். அப்போ பெண்களில் வந்து இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்காங்க பாடி டைப்ஸில். ஸோ அவங்க என்ன மாதிரியான அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லுக்குக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே. ஸோ அதில் நம்ம ப்ளஸ் சைஸ்லேருந்து போயிடுவோம். ஸோ ப்ளஸ் சைஸ் பெண்கள் வந்து என்ன மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் சூஸ் பண்ணணும்? ட்ரேப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு அழகாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆர்ம் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் வச்சு ட்ரேப் மாடல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு பாடி கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளாக ஈஸியாக கேரி பண்ணலாம். இந்த ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, அவங்களாம் ஃபுல் ஸ்லீவ் போட்டால் இன்னும் ஸ்லிம்மாக தெரிவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மித்தா இல்லை அவங்களும் ட்ரை பண்ணலாம்? இல்லை, ஃபுல் ஸ்லீவ்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு தின்னாக இருக்கவங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் போடலாம். I suggest full sleeves. Yeah. Okay. And then inverted triangle ன்னு சொல்வாங்க. triangle அப்படியே திருப்பி போட்டு இன்வெர்ட்டடா இருக்கு. ஷோல்டர் broad-ஆ இருக்கும். ஷோல்டர் broad-ஆ இருக்கும். அந்த மாதிரியான பெண்கள் என்ன அவுட்ஃபிட்ஸ்? அனார்கலிஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வைட் ஓப்பன் நெக் வச்சு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மேக் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராட்னஸாக இருக்கிறது வந்து இன்னும் அழகாக தெரியும். அவங்க அந்த மாதிரி ஷேப் இருந்தாலும் அழகாக தெரியும். பிகாஸ் நானுமே ட்ரையாங்கிள் ஷேப் பாடி தான். ஸோ எனக்கு வந்து வைட் நெக் வச்சு பண்ணுவேன். ஒரு சிலது வந்து க்ளோஸ் நெக் வச்சு பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இன்னும் பெருசாக தெரியும். பட் வைட் நெக் வச்சு பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து கொஞ்சம் குட்டியாக தெரியும். ஓகே ஓகே. அதே ட்ரையாங்கிள்க்கு அப்படியே உள்டாவா? ஆமாம், அதுக்கு வந்து க்ளோஸ் நெக் வச்சு பண்ணணும். க்ளோஸ் நெக்கை வச்சுட்டு ஹை காலர் நெக் வச்சு நெக் வச்சு பண்ணோம்னா அப்போது வந்து அவங்களுக்கு இன்னும் அழகாக தெரியும். And then ஹார் கிளாஸ் ஷேப் லைக் ஃப்ராக்ஸ் போடலாம். நல்லா என்ன சொல்றது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஷேப் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ற மாதிரி ஸ்கர்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கிராப் டாப் ஸ்கர்ட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். மேக்ஸிஸ் அந்த மாதிரி. மேக்ஸிஸ் இல்ல, கிராப் டாப் ஸ்கர்ட்ஸ். And then ரெக்டாங்கிள் ஷேப் women. இது வந்து காமனான ஒரு டேர்ம். ரெக்டாங்குலர் ஷேப் women வந்து மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸ் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அப்படி அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணலாம்? அவங்க நார்மல் நம்ம பேசிக்லி நம்ம வந்து அனார்கலி மேக்கர்ஸ்ன்றதுனால அனார்கலிஸ் பண்ணலாம். பட் நெக் பேட்டர்ன்ஸில் தான் அவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட்ஸே காட்ட முடியும். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ப்ராட் பா நெக்கோ இல்லை வி நெக்கோ ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த மோஸ்ட்டாக எல்லாருக்குமே சூட் ஆகிற நெக்கு பார்த்தீங்கன்னா வி நெக், ரவுண்ட் நெக், பா நெக். இந்த கரெக்டான பாடி ஷேப் இருக்கவங்களுக்கு என்ன நெக்கு போட்டாலுமே கரெக்டாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாடி ஷேப்ஸில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற போல் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ வி நெக் மோஸ்ட்டாக வந்து ப்ராட் ஷேப்ஸில் இருக்கவங்க வி நெக் போட்டாலும் நல்லாயிருக்கும், ப்ராட் நெக் வச்சு போட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ நீங்க பேசும்போதே நிறைய நீங்க சொன்னது என்னன்னா நெக் ஷேப் வந்து டிசைட் பண்ணும் அவங்களுடைய அந்த லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து பிளவுஸஸ்க்கு மட்டும் தான் அந்த நெக் ஷேப், பின்னாடி இருக்கிற நெக், ஃப்ரண்ட்ல இருக்க நெக்லாம் ரொம்ப உன்னிப்பா பார்ப்போம். ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் அவ்வளோ பார்க்க மாட்டோம். பட் இப்போ வந்து ஒரு நார்மல் கிராப் டாப் போட்டாலும் சரி, இல்லை நம்ம குர்த்தா வியர் பண்ணாலும் சரி, நெக் டைப் வந்துட்டு ரொம்ப ப்ரையர் ஆயிடுச்சு. அதுலயும் இப்போ இந்த வருஷம் வந்து ட்ரெண்டே அந்த வி நெக் தான். வி நெக் தான். எங்க அம்மாலாம் சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் ட்ரெண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு, நீங்க இப்போ மறுபடியும் கொண்டு வரீங்கன்னு. ஸோ இப்போ அந்த நெக் டைப் சூஸ் பண்றது எவ்வளவு முக்கியம்? கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ்ஸு ஹிட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணுற ட்ரெஸ் வந்து நெக் பேஸை வச்சு தான் அது ஹிட் ஆகுமே. ஸோ கண்டிப்பாக வி நெக். ஆனால் எங்களுக்கு இந்த வருஷம் ஹிட் ஆனது நாங்கள் ப்ளூ கலரில் ஒன்று பண்ணியிருந்தோம். நாங்கள் அது ஆக்சுவலி க்ளோஸ் நெக் வச்சு பண்ணலான்ட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசியிருந்தோம். பட் நான் சொன்னேன் இல்லை இது க்ளோஸ் நெக் வேண்டாம், கொஞ்சம் டீப் நெக் வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அது டு பி ஹானஸ்ட் அது ரொம்ப வைரலான ஒரு அவுட்ஃபிட். ஆல்மோஸ்ட் அது ஒரு 100+ அவுட்ஃபிட்ஸ் நாங்கள் இது வரைக்கும் சேல் பண்ணிட்டோம் இன் ஸ்பேன் ஆஃப் 1 monthல. ஸோ பயங்கரமான வைரலாச்சு. அதுக்கு தான் ஒரு அவுட்ஃபிட்டுக்குமே நெக் பேட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியம். பட் வி நெக் வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கு வி நெக் நல்லா இருக்கும், கேஷுவல் அவுட்ஃபிட்க்கு வி நெக் நல்லா இருக்கும். இப்போ ஃபார் குர்த்திஸ் போடுறோம்னா வி நெக் ரொம்ப அழகாக இருக்கும். வி நெக்ல காலர் வச்சு பண்ணாலுமே ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நல்ல கிராண்ட் அவுட்ஃபிட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் நெக் கொடுத்தாலுமே அழகாக இருக்கும். ஓகே. எனக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு லுக் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு நெக் டிசைன் நம்ம கொடுக்கலாம்? வி கொடுக்கலாம். எனக்கு பேக்லேருந்து சைனீஸ் காலர் மாதிரி ஒர்க் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து ட்ரெஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆஃபீஸ் லுக் மாதிரி வேணும்னா அந்த மாதிரி மென்ஸ் காலர் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் வச்சு காலர் நெக் வச்சு பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் ப்ரொஃபஷனல் லுக் வந்து நம்மளுக்கு. ஓகே. அண்ட் இந்த ரவுண்ட் நெக் மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி நான் பார்த்ததில்ல. அது வந்து ரொம்ப மைல்டாக தான் நான் பார்த்துருக்கேன் ரவுண்ட் நெக் கம்ப்ளீட்டாகவே. ஸோ இந்த ரவுண்ட் நெக் வந்து எந்த மாதிரியான ஒகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த ஒகேஷன்ஸ்க்கு நீங்கள் ரவுண்ட் நெக் போட்டிங்கன்னா ஒகேஷனுக்கும் ரவுண்ட் நெக்கும் லிங்க் இல்லை. ஸோ நம்ம என்ன அட்டையர் போடுறோம் அந்த அட்டையருக்கு நெக் என்ன கொடுக்குறோங்க தான் அவுட்ஃபிட்க்கு. இப்போ கலர்ஸ் பேஸ் பண்ணி கூட இப்போ டார்க் கலர் அவுட்ஃபிட்க்கு டார்க் கலர் நம்ம போடுறோம்னா அதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் நெக் கொடுத்தோம்னா நெக் அழகாக தெரியும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெரூன் போகிறோம், நேவி ப்ளூ போகிறோம், அதுக்கு ரவுண்ட் நெக் கொடுக்குறோம்னா அழகாக இருக்கும். பா நெக் கொடுத்தா அழகாக இருக்கும். லைட் கலர்ஸ்க்கு வி நெக் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணலாம் கலர்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே. உங்களுடைய பொட்டிக்கில் வந்து நிறைய இந்த ஒகேஷ்னல் வேர் பார்ட்டி வேர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் போது இவங்ககிட்ட கேஷுவல் வேர்ஸ் இருக்குமா? நம்ம டே டு டே டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி காலேஜ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போட்டுட்டு போகிற மாதிரி ஏதாவது அவுட்ஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கு வருது. அந்த மாதிரி ஏதாவது கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க? கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. 1500 ரேஞ்சஸில் நம்ம வந்து குர்த்திஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கும் அண்டர் பட்ஜெட்டில் கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே கஸ்டமைஸ்ட் அவுட்ஃபிட்ஸுங்கிறதுனால. ஸோ 1500 ரேஞ்சஸ்லேருந்து 2000 ரேஞ்ச்குள்ளே நம்மக்கிட்ட வி ஹேவ் குர்த்திஸ், இக்காட் குர்த்திஸ், ஜெய்ப்பூர் காட்டன் குர்த்திஸ், அதெல்லாமே வந்து அந்த ரேஞ்சஸில் நம்மக்கிட்ட இருக்குது. ஆஃபீஸ் வேர்க்கு. சூப்பர். ஸோ ஒரு 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 நல்ல விமென் ஆண்டர்ப்ரனர் கூட நான் வந்து ஒரு நல்ல இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இப்போ எனக்கு இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் விமென் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு பின்னாடி நிச்சயமாக ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்போது உங்கள் ஃபேமிலி பற்றி ஒரு வரிகள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்தே இருக்க முடியாது. எனக்கு மெயின் சப்போர்ட் என் ஹஸ்பண்டும் எங்கள் அம்மா. இவங்க 2 பேரும் இல்லைன்னா என்னோட பொண்ணு, இவங்க 3 பேரும் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்தே இருக்க முடியாது. குழந்தை சமத்தா இருக்கிறதுனால தான் அம்மாவாலையும் தைரியமாக வெளியே வந்து ஒர்க் பண்ண முடியும். என் பொண்ணு ரொம்ப சமத்து, ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான், அம்மாவும் அதே மாதிரி தான். ஸோ அம்மா இல்லாமல் என்னால் என்னோட டே டு டே ஃபங்க்ஷனே ஆகவே ஆகாது. இப்போ நான் இன்னொரு நியூ பார்ன் வேறு இருக்குது. ஸோ நியூ பார்னை கம்ப்ளீட்டாக அவங்க பார்த்துக்கிறாங்க, என் பொண்ணையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க அதை பார்த்துக்கிறதுனால தான் என்னால் வந்து 30 டேஸில் என்னால் வெளியே வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது. டெலிவரி ஆகி 30 டேஸில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னால் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம தீபு டிசைன்ஸில் வந்து இருக்குது. பார்க்கணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. பட் ஸ்டில் மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு 10 மினிட்ஸில் எங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற வைட் வெரைட்டிஸ் ஆஃப் வைரல் ட்ரெஸ்ஸஸை காமிங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களுடைய மாளிகைக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெம்பிள் கலெக்ஷன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கோயிலுக்கு போனோம், எனக்கு ரொம்ப இந்த நச்சுன்னு இருக்கக்கூடாது மேம், ஆனால் நான் பார்க்க வந்து கும்முன்னு இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான அவுட்ஃபிட் கொடுப்பீங்க? ஸோ ஹாஃப் சாரீஸு, காட்டன் அனார்கலிஸ் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். டெம்பிள் வியர்க்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா நாராயண்பட் காட்டன்ஸு, செட்டிநாட் காட்டன்ஸு, நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ்லுமே ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அபர்நதி வியர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சாரீ இது வந்து அபர்நதி பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நாராயண்பட் காட்டன், பிக் பார்டருக்கு, பீகாக் ப்ளூ. இதுக்கு வந்து துப்பட்டா வந்து இந்த பார்டர் ஷேட்ல வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெயிலுக்கு நம்ம வந்து போடும்போது போட்டிருக்க ஃபீலே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக. ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ஷைனிங்காக சில்க் போட்ட மாதிரி ஒரு லுக் இருக்கும், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம். இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப ஈஸி டு கேரி அண்ட் வாஷ் பண்ணுறதும் மெயின்டெனன்ஸுமே வந்து ரொம்ப ஈஸி. நார்மலாக அயன் பண்ணிவிட்டு we can wear it அந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் இந்த ஒரு பேட்டர்ன்லயே நீங்க டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த நிறைய குர்த்திஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் சாரினா இதுல வந்து அனார்கலி மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் நாராயண்பட் ஃபேப்ரிக் தான். ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது அனார்கலினா இப்போ நான் ஹாஃப் சாரி எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது, எனக்கு ஏதோ பாடி ரிவீல் ஆகாமல் எனக்கு வேணும், பட் ஆஸ் வெல் அஸ் எனக்கு காட்டனில் வேணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை தீஸ் அவுட்ஃபிட்ஸ். காட்டன் ஃபேப்ரிக். ஓகே. கலர்ஸ் நிறைய இருக்கு இதுலலாம். ஸோ கலர்ஸ்மே வந்துட்டு ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இருக்கு, அந்த பாடி டோனுக்கு வந்து செட் ஆகுற மாதிரியான கலர்ஸே வச்சிருக்கீங்க. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமா வேணும் எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இது வந்து மொடால் சில்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹேண்ட் பெயிண்டட் ஃபேப்ரிக் இது. ஸோ இது கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். இது நீங்க ஃபேப்ரிக்கை பார்த்தாலே தெரியும் இதுக்கோ இருக்க வித்தியாசம். ஸோ இது ஹேண்ட் பெயிண்டட், ஸோ வந்து கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும், பட் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு அவுட்ஃபிட்.
அவுட்ஃபிட் இதுவும் எங்களுக்கு நல்லா போச்சு. ஓகே ஓகே சூப்பர் நைஸ். அண்ட் நெக் டிசைன்ஸ்மே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, டிஃபரெண்டா கொடுப்போம். அண்ட் இது கூட கோவிலுக்குலாம் போட்டுட்டு போற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா கிராண்டா இப்போ கோயில்ல கல்யாணம், கோயில்லயே கல்யாணம் வச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 2-in-1 அவுட்ஃபிட் இது. ஸோ இது ஓவர் கோட் போட்டா அது ஒரு லுக்கு கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல கல்யாணம், அப்போ அதுக்கு போகணும், கிராண்டாவும் இருக்கணும், எனக்கு ரிச்சா தெரியணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நம்ம இது வந்து ரா சில்க் ஃபேப்ரிக்ல நம்ம பண்ணது. இதுல பாத்தீங்கன்னா நெக் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த புட்டாஸ்லயே நம்ம வந்து ஒர்க் கொடுத்து நெக்ல ஜர்தோசி ஒர்க் கொடுத்து அது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா வித் துப்பட்டா ஆப்ஷனும் இருக்கு. எனக்கு ஸ்லீவ்லெஸ் வேணாம், எனக்கு துப்பட்டா வச்சு வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து இதுல ஓவர் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவர் கோட் போட்டு ஓவர் கோட் போட்டு நம்ம வந்து இந்த அவுட்ஃபிட்டை வந்து ஆக்சுவலா நம்ம இந்த கோவிலுக்கு மட்டும் இல்லைங்க, ரிசப்ஷனுக்கு கூட போட்டுட்டு போய்க்கலாம். ஈவினிங் அப்படியே காலையில வந்து இந்த ஸ்லீவ்லெஸோட முடிச்சிட்டு ஈவினிங் போட்டா அது ஒரு இந்த Dress நீ அந்த அவுட்ஃபிட் ஓகே, அப்போ இந்த மாதிரி இருந்தா டூ டிஃபரண்ட் லுக் கொடுக்கலாம். எஸ். அண்ட் இப்போ உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம சிட்டிக்குள்ளேயே இருக்கிறத தாண்டி அவுட் ஆஃப் த சிட்டி இல்லனா வந்து வெளிநாட்டுல இருந்துலாம் உங்களுக்கு வந்து கால்ஸ் வரலாம். சோ அவங்களுக்குலாம் வந்து எப்படி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ நாங்க வந்து த்ரூ அவுட் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, அப்புறம் இட்லி, அயர்லாண்ட்லாம் ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. ஆஸ்திரேலியா, ஜப்பான், எல்லாம் ரஷ்யாவுக்கு தான் அனுப்பல இன்னும். சீக்கிரம் அங்கேயே வந்து நம்ம அனுப்பிடுறோம். மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அனுப்பியிருக்கோம். ஸோ வேர்ல்டு வைட் வந்து ஷிப்பிங். பாகிஸ்தான்ல கூட எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. யூ ஓன்ட் பிலீவ், எங்களுக்கு ஒரு அவுட்ஃபிட் வந்து வைரல் ஆயிடுச்சு. எங்களுக்கு டிஎம்ஸ் வர்றது எல்லாமே வந்து டியூ ஷிப் டு பாகிஸ்தான். We have fans in Pakistan as well. Okay, so அவங்க என்ன மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் விரும்புறாங்க? ஏன்னா ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஒரு பாகிஸ்தானி வெல்வெட் அவுட்ஃபிட் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு பேஸ்டல் ஷேட்ல நாங்கள் ஒரு அவுட்ஃபிட் பண்ணியிருந்தோம், சான்வின்னு சொல்லிட்டு எங்களோட இதில். அது வந்து எங்களுக்கு பாகிஸ்தானில் வைரல். எங்களுக்கு வந்த டிஎம்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் கேர்ள்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வைரல் ஆச்சு அது. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து பாகிஸ்தானி அவுட்ஃபிட்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து கிராப் டாப் ஸ்கர்ட் தான் பண்ணியிருந்தோம், பட் அது நல்ல ஹிட் ஆச்சு எங்களுக்கு. சூப்பர். ஸோ இப்போதான் முக்கியமான ஒரு செஷனுக்குள்ள வந்திருக்கோம். அதாவது நாங்கள் பார்த்து ரசிச்ச செலிபிரிட்டிஸ் போட்டிருந்த ட்ரெஸ்லாம் நீங்க இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அதை வந்து எங்களுக்கு காமிக்க போறீங்க. இப்போ நம்ம அனிதா சம்பத் அவர்களுடைய செஷனுக்குள்ள தான் போக போறோம். எக்கச்சக்கமான காஸ்டியூம்ஸ் மேடம் டிசைன் பண்ணி அவங்க ரீல்ஸ்ல பண்ணி போட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ லைவா நான் பார்க்க போறேன், உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகே, நம்ம வந்து அனிதா வந்து இப்போ லேட்டஸ்டா லாஸ்ட் தீபாவளிக்கு நமக்கு பண்ண அவுட்ஃபிட் இது. ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் தான் அந்த பாட்ல பன்னீர் சோடா பாட்ல வந்து அவுட்ஃபிட் இது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டர்ல ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் நீங்க சொன்னீங்க இல்லையா, கொஞ்சம் டீப் நெக் கொடுத்துருப்போம். ஸோ இந்த நெக்கு இங்க ஒர்க், வெயிஸ்ட் லைன்ல ஒர்க். ஸோ இந்த அவுட்ஃபிட் போடும்போது என்ன ஒரு பிளஸ்னா, நம்ம ஷோல்டரும் வந்து கொஞ்சம் டோண்டா தெரியும். ஷோல்டர்ல ஒர்க் இருக்கிறதுனால, வெயிஸ்ட் லைன்லயும் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்க மாதிரி காட்டும். இது கிராப் டாப் ஸ்கர்ட் ஃபிட்டா இருக்க மாதிரி காட்டும். நம்ம வந்து கிராப் டாப் ஸ்கர்ட் பண்ணிருக்கோம். இது அனார்கலியாவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இது வந்து நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 400 அவுட்ஃபிட்ஸ்க்கு மேல பண்ணிட்டோம். அவங்க போட்டதுக்கு அப்புறமா வேற கலர்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. நிறைய கலர்ஸ்ல பண்ணிருக்கோம். ஒரு 400 அவுட்ஃபிட்ஸ் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அப்புறமா இந்த அவுட்ஃபிட்டும் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு, அனிதாக்கு. இதுவுமே கொஞ்சம் பிரீமியமான ஒரு அவுட்ஃபிட், ராயலான அவுட்ஃபிட். ஆக்சுவலி சூப்பர்வா இருக்கு. இது வந்து பியூர் ஜார்ஜெட். நாங்க ரா சில்க் பார்டர் கொடுத்துருப்போம். இதுக்கு ஹைலைட்க்கு நம்ம வந்து ஒரு லேஸ் கொடுத்துருப்போம். நெக்ல வந்து உங்களுக்கு ஸ்டோன் அண்ட் கர்தானா ஒர்க் கொடுத்து பண்ணிருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ட் தென் ரிச்சா இருக்கும் இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது. எப்படி உங்களுக்கு இந்த கிரேவை வந்து எல்லோவோட பேர் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி வந்தது மேம்? ஏன்னா எல்லோ கூட நாங்க கிரீன் பார்த்திருக்கோம், ரெட் பார்த்திருக்கோம், பிங்க் பார்த்திருக்கோம், லைட் ப்ளூ. கிரே வந்து இட்ஸ் சம்திங் வெரி வெரி. இது வந்து எல்லோவோட கிரே நான் வந்து செகண்ட் டைம் பேர் பண்றேன். இதுக்கு முன்னாடி எல்லோ வித் கிரே வந்து நான் ஸ்ரீனிஷாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே எனக்கு பயங்கர பெஸ்ட் செல்லர் தான். அது வந்து நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே எல்லோ வித் கிரே அவங்களுக்கு பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த கலர் காம்போல பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. ஸோ அது வந்து இந்த இதுல இன்கார்பரேட் பண்ணேன். அருமை. இதுவுமே அவங்க ரீல்ல போட்டிருப்பாங்க. அந்த ரீல்ல இந்த அவுட்ஃபிட்மே வந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேப் ட்ரெஸ். ஓகே. ஸோ இதுல ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி. நம்ம வேணும்னா துப்பட்டாவோட போட்டுக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம் இல்லையா? வேண்டாம்னா இது எல்லாமே ப்ரீ ப்ளீட்டட். ஓஹோ. அப்படியே ஸ்டிச்டு, கம்ப்ளீட்லி ஸ்டிச்டு.
அப்படியே வாங்கினோமா மாட்டினோமா போனோம். எடுத்து அந்த ப்ளீட் எடுத்துட்டு அந்த வேலையே எதுவுமே இல்ல, எதுவுமே பின்னாடி ப்ளீட்டா இருக்கும். இதுவுமே ஒரு ஸ்கை ப்ளூல அவங்களுக்கு பண்ணிருப்போம், அதே ரீல்லயே வந்திருக்கும் உங்களுக்கு. இது டிஷ்யூ சில்க்ல பண்ணிருப்போம் ஸ்கை ப்ளூல. ஸோ ரொம்ப பிரிட்டியான ஒரு அவுட்ஃபிட். அதாவது ஃபீடிங் மதர்ஸ்க்கு நான் வந்து ட்ரேப் மாடல் ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன், ஐ மீன் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஈஸியாகவும் பார்க்க அழகாகவும் தெரியணும், குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னா பிளைண்ட்லி கோ ஃபார் திஸ் சார்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதில் வந்து ஃபீடிங் ஃபெசிலிட்டி இருக்கு பண்ணிக்கலாம். இன்விசிபிள் ஃபீடிங் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஹெவி ட்ரெஸ்ஸஸ், ஹெவி சீக்வன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் நம்ம பண்ணோம்னா ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிளெயின் வருது. ஸோ நம்ம வந்து அந்த இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வந்து ஃபீடிங் மதர்ஸ் சூஸ் பண்ணுறது ஐ வுட் சஜஸ்ட் தட். ஓகே, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு ரீக்ரியேஷன் அவுட்ஃபிட், நீங்கள் ரீக்ரியேஷன் கேட்டதுனால நான் வந்து காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதித்தி ராவ் ஹைதாரி அவங்களோட வெட்டிங் அவுட்ஃபிட்டை ரீக்ரியேட் பண்ணி பண்ண ஒரு ட்ரெஸ். இது பார்த்தீங்கன்னா கோல்டு, அவங்க வந்து க்ரீம் டோனில் பண்ணியிருப்பாங்க, நம்ம கோல்டு டோனில் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாஃப் சாரி ஓகே, ஹாஃப் சாரியாவும் போட்டுக்கலாம், லெஹெங்காவும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கும் உங்களுக்கு இந்த கோல்ட் டோன் வந்து. அதுல ரொம்ப முக்கியமே அந்த வி நெக் தான், அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சா வந்து காட்டுது. அஷ்மிதாக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் லாவெண்டரில் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் கொடுத்து இதே நாங்கள் வந்து பானெக் வச்சு ஒரு மாடலுக்கு ஷூட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வந்து ஷீ ப்ரிஃபர்ஸ் மோர் ஆஃப் அதுவும் நாங்கள் ட்ரேப் லெஹெங்காவாக பண்ணியிருந்தோம், ட்ரேப் ட்ரெஸ்ஸாக பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு நெக் பேட்டர்ன் மட்டும் அதுலேயே சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டியூப் ஐ மீன் இந்த ஸ்வீட் ஆர்ட் மாதிரி நெக் கொடுத்து பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஃபேப்ரிக், க்ரஷ் டிஷ்யூன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நேரில் வந்து ஆர்டர் பண்ணுறவங்க அவங்க விருப்பப்பட்டு வாங்குற ஃபேப்ரிக் இப்போ இதுவாக தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு 2000-3000 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து நாங்கள் வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருப்போம், அதுக்கு மேலே பண்ணியிருப்போம். பட் இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஹை டிமாண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வருஷம். ஓகே, இப்போ பிரைட்ஸ் மெய்டாக போகிறவங்க கூட இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ எங்கள் ஸ்டாஃப்ஸே யாராவது கல்யாணம், அவங்க வீட்டு கல்யாண பக்கம் போனாங்கன்னா, மேம் நம்ம அவுட்ஃபிட் போட்டிருந்தாங்க மேம் 3-4 பேர் நம்ம அவுட்ஃபிட் போட்டிருந்தாங்க மேம் வந்து சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். சூப்பர் நைஸ். இப்போ ஃபீடிங் ஃப்ரெண்ட்லிக்கான காஸ்டியூம்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். இப்போ வந்து காட்டன்ல நான் காட்டுறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நாம பண்ணியிருந்தோம். இப்போ காட்டன்ல ஃபீடிங் ஃப்ரெண்ட்லினா இப்போ வந்து இதுக்கு லைனிங் கூட தேவை கிடையாது. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், பட் கலம்காரி அவுட்ஃபிட்டு. ஸோ இதில் வந்து ஃபீடிங் ஆப்ஷன் கொடுத்து பண்ணியிருப்போம், இருக்கிறதே தெரியாது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் அவுட்ஃபிட், வி கேன் மேக் திஸ் சார்ட் ஆஃப் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி இன் எனி அவுட்ஃபிட்ஸ். வித் சீக்வன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பிளெயின் யோக் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி வச்சிடலாம். பட் சீக்வன்ஸ் அவுட்ஃபிட் இருக்குது, பட் ஐ கேனாட் டேமேஜ் லுக் அப்படின்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணாங்கன்னா, ஸ்டில் ஐ வாண்டட் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி அப்படின்னாங்கன்னா we will give feeding option in the waist line. ஸோ இங்கே கொடுப்போம். ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இப்போ நிறைய டிசைனர்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் பிகினர்ஸ்ல இருந்து நிறைய பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க, உங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி. ஸோ அவங்களுக்கு ஆஸ் எ சீனியராக நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ எல்லாமே பயங்கரமாக பண்ணுறாங்க, பயங்கரமாக டிசைன் பண்ணுறாங்க, எல்லாமே கான்செப்டுவலாக பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி ரீக்ரியேஷன் வீடியோஸ், நிறைய பிராண்ட்ஸ் வந்து ரீக்ரியேஷனே வந்து வேறு லெவலில் எடுத்து பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே 1ல வர நியூ பிகினர் கூட எங்களுக்கு காம்படிட்டர் தான், அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற நியூ பிராண்ட் கூட காம்படிட்டர், அவ்வளோ காம்படிட்டிவா டிசைன்ஸ் மேக் பண்றாங்க. ஓகே, அப்போ நீங்க என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்றீங்க மேம் இந்த ஃபீல்டில்? இது ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச், இதை வந்து டே டு டேல நான் வந்து கடந்து வந்துகிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, காம்படிஷன் வந்து ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போது ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி இன்னோவேஷன், டெய்லி ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்ற பிராண்ட்ஸோ ஆகட்டும் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணாலும் நம்ம அதை வந்து கஸ்டமருக்கு நியூவாக வெரைட்டியாக காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட தான் வாங்குவாங்க. ஓகே, அதாவது தி பெஸ்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். நாளைக்கு நான் அப்டேட் ஆகிட்டே. எஸ், அப்டேட் ஆகிட்டு அவுடேட்டாக மட்டும் இருக்கவே கூடாது. இவங்க பேஜ்லேயே ஐயோ போரிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிடவே கூடாது. ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கணும். சூப்பர். ஸோ இப்போவே நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருக்கீங்க. பட் வரப்போகிற காலங்களில் இது என்னுடைய கோல்,
நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து தீபு டிசைனர்ஸை இப்படி எடுத்துட்டு போக போறேன் அப்படின்ற உங்களுடைய ஃபியூச்சர் கோல் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போத்தீஸ் சரவணா ஸ்டோர் மாதிரி கடை வைக்கணும், டீ உஸ்மான் ரோட்ல வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசை. பார்க்கலாம் ஃபியூச்சர்ல நம்ம பிசினஸ் எப்படி க்ரோ ஆகுது அதை பேஸ் பண்ணி தான். கூடிய சீக்கிரம் மிக விரைவில் உஸ்மான் ரோடில் தீபு டிசைனர். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஆனா எப்படி நான் இதை மிஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு மேம் கிட்ட, மேம் கிட்ஸ் வியர் பத்தி நம்ம பேசவே இல்லையே அப்படின்னு கேட்டோடனே இருங்க நான் என் மாடலை கூப்பிடுறேன் அப்படின்னு மேம் வந்து இப்போ அவங்க மாடலை கூப்பிட போறாங்க. மாடல் வாங்க. தீபு டிசைனர், தீபு டிசைன்ஸோட கிட்ஸ் மாடல் இவங்க தான். ஸோ இவங்களை பார்த்து தான் நிறைய கிட்ஸுக்கு கிளைண்ட்ஸ் எல்லாரும் வந்து புக் பண்றாங்க அவங்களுடைய டிசைன்ஸை. ஸோ ஹாய். ஓகே. ஸோ இவங்களை வச்சு தான் நீங்கள் நிறைய மாடல்ஸ் வந்து டிசைன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களா மேம்? ஸோ அதில் ஏதாவது ஒரு சில எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேக் பண்ணதான். ஆக்சுவலி இன்னும் நாங்கள் லான்ச் பண்ணலை இந்த அவுட்ஃபிட். ஏன்னா இது நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு நாங்கள் இந்த கலர் இந்த இயர்க்கான கலர் சாக்லேட் கலர், ஸோ அதை இவங்க மேக் பண்ணோம். அதுக்குள்ள அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இத லான்ச் பண்ணாம அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். இந்த Dress கிட்காக நாங்க வந்து மேக் பண்ணல. வேற லெவல்ல இருக்கு. एक्चुअली நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா இந்த டஸ்கி டோனுக்கு இது செட் ஆகுமா? இதுதான் நான் சொன்னது. பாத்தீங்கன்னா செட் ஆகுது பாருங்க. ரொம்ப ராயலா இருக்கு இது. வாவ் வாவ். சோ அதுதான் எல்லா கலருக்குமே, அத நான் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே எல்லா கலருமே சூட் ஆகும். நம்ம கான்ஃபிடென்ட்டா எப்படி போடுறோமோ அதுல தான் இருக்கு. எஸ். சோ இது வந்து ஒரு லெஹங்கா கிராப் டாப் ஸ்கர்ட், யா பேபி ஃப்ராக். இதுலயே உள்ள கேன் இருக்கும். கேன் கூட நாங்க வந்து உள்ள குத்துற மாதிரி கொடுக்க மாட்டோம். அது ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். கேன் குத்துற கேன். ஓகே ஓகே. and also அது எக்ஸ்ட்ரா weight வேற அது. ஆமா அதனால. சோ இதெல்லாம் வந்து அதுக்கு பதிலா நாங்க என்ன பண்ணுவோம், நெட்ல வால்யூம் கொடுத்துருவோம். ஓஹோ ஓகே. நெட்ஸ்ல நிறைய வால்யூம் கொடுத்தோம்னா அவங்க, அதாவது பேபி பால் கவுன் மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மேக்கர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி பேபி ட்ரெஸ்ஸஸ் பண்றவங்க இருக்காங்க. பட் நாங்க வந்து கம்ஃபர்ட் வியர். ஸோ அது ரெகுலராக போடலாம். ஒரு 2-3 ஃபங்க்ஷன் போடலாம். நம்ம பெரிய பெரிய ஃப்ராக்ஸ் பண்ணும்போது வந்து அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ அந்த குழந்தை அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஃபங்க்ஷன் கூட. பட் நம்ம கிட்ட வாங்குற ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடலாம். ஓகே. கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் அது அந்த வெரைட்டி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு கொடுத்துருப்போம். ஸோ நிறைய பவுன்ஸியாக இருக்கும், போட்டுக்கிறதுக்கு கேஷுவலாகவும் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம அந்த மாம் கிட் டூ பண்ணலாம். மாம் அண்ட் டாட்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் தீபாவளிக்கு இவங்க போட்ட ஒரு அவுட்ஃபிட், வைரலான அவுட்ஃபிட். அவங்க ரீலே ஒரு 700K போன ஒரு அவங்க டான்ஸ் ஆடி பண்ணிருப்பாங்க. கோல்டன் ஸ்பேரோக்கா. சோ இது வந்து ஒரு சாட்டின் மெட்டீரியல். எஸ், சாட்டின் ஸ்கர்ட் சீக்வென்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். 3 லேயர் ஸ்கர்ட். இதே மாமுக்கும் இருக்கு அவுட்ஃபிட் எங்களோட. ஓகே ஓகே. சூப்பர் நைஸ். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார், த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.